ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவகணிகா பீட்டா சக்ருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 21வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு மோட்ச முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன விஷயத்தை பக்தியோடு ஸ்ரத்தையோடு செய்தாலே உனக்கு மோட்ச முக்தி கிடைக்கும் என்று நமக்கு சொல்ல வரும் ஸ்லோகம் தான் இது. அப்படி மோட்ச முக்திக்கான வழிகள், சின்ன சின்ன வழிகள் என்னென்ன என்றால், இதில் சொல்லும் முதல் விஷயமாக பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா. பகவத்கீதா கிஞ்சிததீதா, பகவத்கீதையில் அந்த 700 ஸ்லோகங்களில் 18 அத்தியாயங்களில் ஏதோ ஒரு ஸ்லோகத்தின் ஏதோ ஒரு வரியை, ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு லைனை மட்டும் படித்தாலே போதும். அதை பக்தி ஸ்ரத்தையோடு அந்த லைனின் அந்த ஒரு வரியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை படித்தோம் என்றால் அதுவே நம்மளுக்கு மோட்சத்தை முக்தியை தரக்கூடிய சக்தி உடையது என்று சொல்றார். பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகாம் பீதா. அதாவது கங்கை, அந்த புனித நதியாக கருதப்படும் அந்த கங்கை, அந்த ஒரு கங்கை நதியிலிருந்து ஒரே ஒரு சொட்டு, அதுலேருந்து ஒரே ஒரு டிராப் ஜலம் மட்டும், அதுலேருந்து ஒரே ஒரு டிராப் தண்ணியை மட்டும் குடித்தால் அதுவே மோட்சத்தை கொடுக்கும், நம்மளோட அனைத்து பாவங்களையும் தீர்த்துவிடும். அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு நதி அது என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருதபி ஏன முராரி சமர்ச்சா. ஒரே ஒரு முறை முராரி என்று அந்த கிருஷ்ணரின் பெயரை சொன்னால், முரன் என்கிற ஒரு அசுரனை அழித்ததால், முரன் என்கிற அசுரனுக்கு எதிரியாக இருந்து அவனை அழித்ததால் கிருஷ்ணருக்கு முராரி என்ற இன்னொரு பெயர் இருக்கு. அப்படி முராரியாக இருக்கும் கிருஷ்ணரின் பெயரை, முராரி என்கிற அந்த ஒரு நாமத்தை சொன்னால், ஒரே ஒரு முறை பக்தி ஸ்ரத்தையோடு சொன்னால் அதுவே நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்று சொல்றார். கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா. இந்த 3 விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை பக்தி ஸ்ரத்தையோடு அந்த சின்ன விஷயத்தை செய்தாலே உனக்கு மோட்ச முக்தி கிடைக்கும். யம தர்மராஜனோட உனக்கு பேச்சே கிடையாது என்று சொல்றார். என்றால் யம தர்மராஜனோட பேசினால் யம தர்மராஜன் நம்மளை இந்த நரகத்திற்கு எடுத்து செல்வார், நம்மளோட அனைத்து பாவங்களுக்கு உண்டான பலன்களையும் அளிப்பார். இதுவே யம தர்மராஜனோட பேச்சே இல்லை என்றால் நம்மளுக்கு மோட்ச முக்தி கிடைக்கும் என்பதுதான் அதுக்குள்ள இருக்கும் அர்த்தமாக இருக்கு. அதனால் இதில் சொல்ல வர 3 சின்ன விஷயங்கள் மோட்ச முக்தியை தரவல்ல 3 விஷயங்களாக இருப்பது: ஒன்று, பகவத்கீதையின் ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் ஒரு வரியை பக்தி ஸ்ரத்தையோடு அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். இரண்டாவதாக இருக்கிறது, புண்ணிய நதியான அந்த கங்கையிலிருந்து ஒரு சொட்டு, ஒரே ஒரு துளி நீரை பருக வேண்டும். மூன்றாவது விஷயமாக இருப்பது, இந்த முராரி என்கிற கிருஷ்ணரின் அந்த நாமத்தை பக்தி ஸ்ரத்தையோடு சொல்ல வேண்டும். இன்று 3 விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை பக்தி ஸ்ரத்தையோடு செய்தால் மோட்ச முக்தி கிடைக்கும் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு மாதவதாசன் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனேயே, தங்கத்தட்டு திருட்டு போனது என்ற அந்த விஷயத்தை கேட்ட உடனேயே அவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாராம். ஏனென்றால் அவர் செய்யாத ஒரு தப்புக்கு அவர்தான் அந்த தப்பை செய்தார் என்கிற பட்டத்தை சூட்டுகிறார்கள் எல்லாருமே. இப்படி நான் செய்யாத அந்த தப்புக்காக நான் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் என்று கேட்கிறாராம் மாதவதாசன். உடனே அங்க இருக்கும் அந்த பூஜாரிகள், அந்த இடத்துல இருக்கும் கோவில் நிர்வாகிகள், அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து காவலாளிகளை கூப்பிட்டு, அந்த போலீஸ்காரர்கள் எல்லாருமே கூப்பிட்டு நம்மளோட மாதவதாசனை அரெஸ்ட் பண்ணணும், அவனை கைது செய்யணும் என்கிற அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாளாம் எல்லாருமே. இப்படி மாதவதாசனை அரெஸ்ட் பண்ணும் என்று சொன்ன உடனேயே காவலாளிகள் எல்லாருமே மாதவதாசனை அரெஸ்ட் பண்ணி அந்த ஒரு மாதவதாசனை சிறையில கொண்டு போய் அடைக்கிறாளாம். இப்படி இந்த மாதவதாசனை சிறையில கொண்டு போய் அடைத்த உடனேயே அந்த மாதவதாசனை ரொம்ப அழுத்து, அவரை ரொம்ப துன்பப்படுத்தி அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கலாம் மறுபடியும் அந்த ஒரு கேள்வியை, நீ தானே தங்கத்தட்டை திருடின, எங்க அதை மறைச்சு வச்சிருக்க என்கிற அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களாம் அந்த காவலாளிகள்.
ஆனால் எவ்வளவுதான் அடித்தாலும் தான் செய்யாத ஒரு குற்றத்தை அவர் ஒத்துக்கொள்ள முடியாத காரணத்தினால் மாதவதாசன் எதுவுமே சொல்லாமல் வாய மூடிக்கொண்டே இருக்கிறாராம் அந்த சமயத்தை. அதே நேரத்தில் இப்படி காவலாளிகள் எல்லாருமே நம்ம மாதவதாசனை அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை கைது செஞ்சுட்டு அழைச்சிட்டு போற அதே சமயத்தில் அந்த நாள் இரவு அந்த ஒரு கோவிலின் முக்கியமான பூஜாரியாக இருக்கும் ஒருவரோட கனவில் ஜெகநாத கிருஷ்ணர் தோன்றுகிறாராம். இப்படி தோன்றி நம்மளோட கிருஷ்ணர் அந்த ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாராம் கனவுலேயே. இப்படி கனவுல தோன்றிய கிருஷ்ணர் அந்த முக்கியமான பூஜாரி கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னென்ன, இந்த கதையில அடுத்து என்ன நடக்க போறது, இந்த கதையில வரும் திருப்பங்கள் என்னென்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.